வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள் பற்றிய நூல் வெளியீட்டிலேயே பிரதான சூத்திரதாரிகள் டில்வின் சில்வா. விஜித ஹேரத் அடுத்த மாதம் ரஷ்யா பயணம். சமையல் எரிவாயு விலைகள் சடுதியாக உயர்வு. லிட்ரோ 775 ரூபாவால் அதிகரிப்பு. லாப் 1070 ரூபாவால் எகிரியது. அனுரவின் அரசாங்கத்தில் வீழ்ச்சி. சஜித் தலைமையில் புதிய ஆட்சி. கயந்த கருணாதிலக எம்பி சூளுரை. அமைச்சரவை முழுவதும் சிறை செல்ல நேரிடும். நிலக்கரி ஊழல் குறித்து சாணக்க எம்பி எச்சரிக்கை. சொத்து விவரங்களை எதிர்வரும் 10ஆம் திகதிக்கு முன் சமர்ப்பிக்குமாறு மகிந்தவுக்கு எச்சரிக்கை. இலங்கைக்கு எரிபொருள் வழங்க தயார். சீன தூதுவரின் அதிரடி அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் லிட்ரோ மற்றும் லாப் சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலைகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 775 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 4765 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் 5 கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 308 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை 1910 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாப் நிறுவனமும் தனது எரிவாயு கொள்கலனின் விலைகளை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. அதே நேரம் 5 கிலோகிராம் நிறையுடைய லாப் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 418 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 2280 ரூபாவாகும். தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் எரிவாயு விலைகளின் இந்த திடீர் உயர்வு நடுத்தர மற்றும் வறிய குடும்பங்களுக்கு மேலதிக சுமையை ஏற்படுத்தியுள்ளது. ஹோட்டல் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களும் இந்த விலை உயர்வால் உணவுகளின் விலைகளை அதிகரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இலங்கையில் நிலவும் பாரிய எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் சீனா முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை வழங்க முன்வந்துள்ளது. அத்துடன் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுடனும் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறது. இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்ஹாங் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மற்றும் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்தித்து இந்த ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி சீனாவிலிருந்து முதலாவது எரிபொருள் கப்பல் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் இலங்கையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சினோபெக் நிறுவனத்தின் வழமையான இருப்புகளுக்கு மேலதிகமானதாகும். இதுகுறித்து மேலதிக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அமெரிக்க விசேட தூதுவர் செர்ஜியோ கோர் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்தபோது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய 30 நாள் சலுகை காலம் ஏப்ரல் 11ஆம் திகதியுடன் முடிவடைகிறது. எனினும் குறைந்தது 3 மாத கால அனுமதியாவது கிடைத்தால் மட்டுமே ரஷ்யாவுடனான ஒப்பந்தத்தை தொடர முடியும் என அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது. ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று ஊழல்வாதிகளை பாதுகாத்து வருகின்றனர். நிலக்கரி கொள்வனவு மோசடி காரணமாக வருங்காலத்தில் முழு அமைச்சரவையுமே சிறை செல்ல நேரிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க தெரிவித்தார். இதுதொடர்பில் ஊடகங்களிடம் மேலும் கூறுகையில் வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அவசர தேவைக்கான முறையான காரணங்கள் எதுவுமின்றி தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. புதிய நிறுவனம் ஒன்றுக்கு விதிமுறைகளை மீறி விலைமனு கோரல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தரமற்ற நிலக்கரியால் மின்சார உற்பத்தியில் பாரிய விளைவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இது தொடர்பான மோசடிகள் குறித்து பொறுப்பான அமைச்சருடன் விவாதத்தில் ஈடுபட நாம் தயாராக உள்ளோம். முறையற்ற நிலக்கரி கொள்வனவு மற்றும் நிதி மோசடி தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நிர்வாக சீர்கேடுகளினால் தற்போதைய அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்காலத்தில் சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினரின் 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதியில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் திகதிக்கு முன்னர் இந்த சொத்து விவர பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவை தவிர ஏனைய பல முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் கடந்த வியாழக்கிழமை இவ்வாறான
அறிவித்தல்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் 12 நாட்களுக்கு தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. குறித்த காலப்பகுதிக்குள் விவரங்களை வழங்க தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தை வீழ்த்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் புதிய அரசாங்கத்தை அமைப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தி வழங்கிய சகல வாக்குறுதிகளும் இன்று பொய்யாக்கப்பட்டுள்ளன. பொய்களை கூறி அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்று சுகபோகமாக வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்களை நம்பி வாக்களித்த மக்கள் இன்று சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்துள்ள போர்ச்சூழலுக்கு மத்தியில் இலங்கையின் வெளிவிவகார கொள்கை இன்று பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. சர்வதேச ரீதியாக தோன்றும் நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்வதற்கு இந்த அரசாங்கத்திடம் எந்தவிதமான முறையான திட்டங்களும் இல்லை. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை இன்று சிதைந்துவிட்டது. எனவே இந்த பலவீனமான ஆட்சி அகற்றி மக்கள் நலன் சார்ந்த சஜித் பிரேமதாசவின் அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான காலம் கனிந்துவிட்டது என்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் நீதி வழங்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று விடுத்துள்ள ஈஸ்டர் தின செய்தியில் அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு என்பது நம்பிக்கை மற்றும் புதிய ஆரம்பங்களை குறிக்கும் ஒரு புனித நாள் என்ற போதிலும் 2019 ஆண்டு தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களை இலக்கு வைத்து தனிப்பட்ட தற்கொலை கொண்ட தாக்குதல்களில் வடுக்கள் இன்னும் மாறவில்லை. எனினும் கடந்த கால மற்றும் தற்போதைய அரசாங்கங்கள் இந்த விவகாரத்தில் பொறுப்பு கூற தவறிவிட்டன என்பது ஒரு தேசிய தோல்வி. உண்மையை கண்டறிவதும் நீதியை நிலைநாட்டுவதும் தவிர்க்க முடியாத ஒன்று. சட்டத்தின் ஆட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதன் மூலமே இதனை அடைய முடியும். இவ்வாறொரு துயரம் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதி செய்ய அனைத்து இன மற்றும் மதங்களுக்கிடையில் நம்பிக்கையும் சமாதானத்தையும் கட்டியெழுப்புவது அவசியம் என்றார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகிறது. எரிபொருள், நிலக்கரி மற்றும் உரம் ஆகியவற்றை பெற்றுக் கொள்வது குறித்து பேச்சு நடத்துவதற்காகவே அவர் மாஸ்கோ செல்கிறார். ரஷ்யாவின் பிரதி வெளியுறவு அமைச்சர் அண்ட்ரே ருடென்கோ மற்றும் பிரதி எரிசக்தி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் ஆகியோர் கடந்த வாரம் கொழும்புக்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் ஜனாதிபதி மற்றும் உயர்மட்ட பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடினர். இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே விஜித ஹேரத்தின் பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை அமெரிக்கா தளர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் யுத்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாடுகளுடன் மேற்கொண்டுள்ள ராணுவ ஒப்பந்தங்களை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் போராட்ட இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்த வரியை தோற்கடிப்போம், ஆக்கிரமிப்புகளை நிறுத்தும் மற்றும் அமெரிக்க இலங்கை ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட அனைத்து ராணுவ உடன்படிக்கைகளையும் ரத்து செய் போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தற்போதைய உலக அரசியல் சூழலில் வல்லரசு நாடுகளின் ராணுவ தேவைகளுக்காக இலங்கை பலிக்கடா ஆக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். ஆர்ப்பாட்டத்தின் போது உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் வல்லரசுகளின் ராணுவ கூட்டணிகளுக்குள் இலங்கை சிக்கிக் கொள்வது நாட்டின் இறைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும், குறிப்பாக அமெரிக்காவுடனான ராணுவ உடன்படிக்கைகள் நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். தூதரகத்துக்கு முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த போதிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தி பொம்மைகளை எறிந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டதோடு ஆக்கிரமிப்பு யுத்தங்களுக்கு துணை போக வேண்டாம் என இலங்கை அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். ඉරානයට පහුගිය දවස්වල ඇමරිකාව කරපු මැදිහත්වීමත් එක්ක ලෝකය තුලම යුද්ධය සම්බන්ධව දැවැන්ත යුද්ධය නිසා ඇති වුණු දැවැන්ත අර්බුදයක් නිර්මාණය වෙමින් තියෙනවා. එතකොට එක පැත්තකින් සමහර අය මේක කියව ගන්නවා ඇමරිකාවේ ට්‍රම්ප්ට පිස්සු නිසා ලෝකේ රටවල් වලට කඩාපනිනවා කියලා. හැබැයි බැලූ බැල්මටම ඇමරිකාවේ ට්‍රම්ප්ගේ පිස්සුව තනි පුද්ගලයෙක්ගේ මැදිහත්වීමක් විතරක් නෙමෙයි, ඒක තමයි අධිරාජ්‍යවාදී මැදිහත්වීම ලෝක බලවත් වූ ලෝකේ අනිත් රටවල් වලට කරන බලවත් මැදිහත්වීම කියන එක ඔප්පු කරමින් තියෙනවා.
දැන් මේ ඉරානෙට මැදිහත් වෙන්න කලින් වෙනිසුවෙලාවට පැනලා නිකොලස් මදුරෝව පැහැරගෙන ගියා ඩොනල්ඩ් ට්‍රම්ප්ගේ හමුදාව. නැත්නම් ඇමරිකානු අධිරාජ්‍යවාදී මැදිහත් වීම. ඒ ගමන් අනිත් පැත්තෙන් ග්‍රීන්ලන්තය ඕන කියලා ලොකු සද්දයක් දාන ගමන් ඉන්නවා. අනිත් පැත්තෙන් ඉරානයේ යුද්ධය අවසන් වුණු ගමන් ආය හැරෙන්නේ කියුබාවට, ඇඟිලි ගහන්නේ කියුබාවට කියලා ප්‍රකාශ නිකුත් කරමින් ඉන්නවා. ඒ වගේම කොලොම්බියාව, ඒ වගේම කැනඩාව, අනිත් පැත්තෙන් ගත්තම මෙන්න මේ වගේ රටවල් වලට විවිධ මැදිහත් වීම අධිරාජ්‍යවාදී මැදිහත් වීම ඇමරිකාව කරමින් ඉන්නවා. ඒතකොට දැන් මේක දිහා ලංකාවේ ජනතාව විදිහට බලද්දී බොහෝ අය ඉන්නවා මේ කොහෙවත් තියෙන යුද්ධයක් අපිට අදාළ නැහැ. අපි ඒකට සම්බන්ධ වෙන්න ඕනෙත් නැහැ. ඒ වගේම ඒක අපි දැක්කේ නැහැ වගේ ඉන්න ඕන කියලා. හැබැයි අපි ඔබෙන් අහනවා ඉරානයේ දරුවන්ගේ ඔළුවට මිසයිල වැටෙද්දී, ඒ වගේම පලස්තීනයේ ඊට කලින් ඊශ්‍රායලයේ මැදිහත් වීමත් එක්ක දරුව මරලා දාද්දී, වෙනිසුවෙලාවට ගිහිලා ජනාධිපතිව පැහැරගෙන ඉද්දී අපිට අදාළ නැහැ කියලා අපි අදාළ නැහැ කියලා හිතුවට දැන් ඔන්න ලංකාවෙත් තැන්වල ඒ යුද්ධයේ ආනිසංස අනිත් පැත්තට ඇවිල්ලා තියෙනවා. මොනවද? තෙල් පෝලිං හැදිලා, ආර්ථික අර්බුදේ හැදිලා, කණ්ඩ තියෙන පාන් ගෙඩිය වැඩි වෙලා, ත්‍රිවිල් එකට ගෙවෙන ගාස්තු වැඩි වෙලා, ඉස්කෝලේ ටික වහන්න වෙන තත්වයට ඇවිල්ලා, බදාදා නිවාඩු දෙන්න වෙලා, තෙල් හිගයක් ඇවිල්ලා, තෙල් පෝලිමේ ඉන්න වෙලා බරපතල අර්බුදයක් බවට පත් වෙලා ඇවිල්ලා තියෙනවා. ඒ නිසා අපි කියනවා මේ සිදුවෙන යුද්ධය, මේ සිදුවෙන අධිරාජ්‍යවාදී මැදිහත් වීම අපේ රටවල් වලට අදාළ වෙලා තියෙනවා. ඉදිරියටත් අදාළ වෙන්න නියමිතව තියෙනවා. විශේෂයෙන්ම ඉස්සරහට ඉන්දියාව, ඒ වගේම චීනය වගේ රටවල් ලෝක බලවත් වූ විදිහට නැගී සිටිද්දී, ලෝක ආර්ථිකයේ ඉස්සරහට එද්දී ට්‍රම්ප්ලගේ මේ මැදිහත් වීම මේ රටවල් පැත්තටත් හැරෙද්දී ඉන්දියානු සාගරයත් ඒ වගේම මේ ආසියාතික කලාපයත් නිශ්චිතවම යුදමය ඉලක්කයක් බවට පත් වෙනවා. නිශ්චිතවම යුදමය මැදිහත් වීම සහිත ඉලක්කයක් ප්‍රදේශයක් බවට පත් වෙනවා. ඉතින් මේකපත් වෙද්දී අපි හිතනවා ලංකාව වගේ රටවල්, ලංකාවේ ඉන්න ආණ්ඩු නිශ්චිතවම නොබැදී පිළිවෙතක් අනුගමනය නොකරොත් මේකේ පරිප්පුව මේ දැනටත් වඩා කන්න වෙනවා ඉස්සරහට. ඒ නිසා තමයි අපි ලංකාවේ රජයට දිගටම බල කරේ නොබැදී විදිහට ඉන්න කියලා. අපි දැක්ක ජනාධිපතිතුමා ප්‍රකාශයක් කරනවා අපි නොබැදී කියලා. නමුත් නොබැදී කියපු ජනාධිපතිතුමාම ගිය අවුරුද්දේ අප්‍රේල් 5 වෙනිදා ඉන්දියාවත් එක්ක ගිවිසුම් 7ක් අත්සන් කරා. ඒ 7න් එකක් යුද ගිවිසුමක්. ඊට පස්සේ ජපානයත් එක්ක යුද ගිවිසුමක් අත්සන් කරා. ලංකාවේ ජනතාව මේකේ තියෙන අයන්නවත් දන්නේ නැහැ. ලංකාවේ ජනතාවට ජපානයත් එක්ක ගහපු යුද ගිවිසුම ආව එකඟතාවේ අයන්නවත් කියලා නැහැ. ඉන්දියාවත් එක්ක ගහපු යුද ගිවිසුමේ අයන්නවත් කියලා නැහැ. ඒ වගේම අක්ෂ ගිවිසුම නිසා එන ප්‍රශ්නවල ප්‍රතිබල ලංකාවේ ජනතාවට තවම දැනුවත් කිරීම කරන්න. ඒ නිසා අපි හිතනවා ලංකාවේ ජනතාව විදිහට පළමුව මේ අධිරාජ්‍යවාදී යුද්ධයට විරුද්ධ වෙන්න ඕන කියපු ගමන් බොහෝ අය අහන්නේ අපි ඒ යුද්ධයට එහෙනම් මොකද කරන්නේ? ඉරාන් වලට ගිහිල්ලා පහර දෙනවද කියලා අහනවා. අපිට ආයුධ තියනවද කියලා අහනවා. එන තෙල් නැවත් නතර වෙයිද කියලා අහනවා. ඒ වගේම තව ආර්ථිකේ කඩා වැටෙන්නේ නේද කියලා අහනවා. පිනට අපි රට මේ ණය අර්බුදයන්ෙන් යනකොට ණය ටික දෙන එකත් අපි අහනවා ඔබෙන් පළවෙනි දේ අපිට මේකට ගහන්න කැටකැබිලිටි මිසයිල් තියෙනවද නැද්ද කියන ප්‍රශ්නේ නෙමෙයි. මේකෙදි මේ ජනඝාතන කරන මේ ස්වෛරී රාජ්‍යයන් බිඳවට්ටන ස්වෛරී රාජ්‍යයන් වලට ඇඟිලි ගහන මේ බල තණ්හාවට අධිරාජ්‍යවාදී මැදිහත් වීමට විරුද්ධයි කියලා ප්‍රකාශයක් නිකුත් කරන එක මේ වෙලාවේ ප්‍රමාණවත්. ප්‍රකාශයක් නිකුත් කරන එක ප්‍රමාණවත්. ඒ නිසා අපි ලංකාවේ ජනතාවට කියන්නේ වහාම මේකට විරුද්ධ වෙන්න. විරුද්ධ වීම සඳහා ප්‍රකාශයක් නිකුත් කරන. ඒ වගේම රජය නිශ්චිතවම නොබැදී ප්‍රතිපත්තියකට යන්න ඕන. නොබැදී කියලා පාර්ලිමේන්තුවේ වෙලා කතාවක් කරලා මාධ්‍ය හමුවක් තියලා කතාවක් කරලා එතනින් එහාට ගිය නොබැදී පිළිවෙතක් රජය අනුගමනය කරන්න ඕන. එය කරන්නේ නැතුව ඉස්සරහට මැදිහත් වීමක් වෙනවා නම් අපි හිතනවා නිශ්චිතවම මේක බරපතල ප්‍රශ්නයක් දක්වා තත්වයක් දක්වා යනවා. ඒ නිසා තමයි අද දවසේදී මේ සාකච්ඡා සභාව ගනිමින් මේ සාකච්ඡා සභාවකින් යම් ප්‍රවේශයක් ගනිමින් මේ අධිරාජ්‍යවාදයට විරුද්ධ, යුද උන්මාදයට විරුද්ධ, ඒ වගේම මේ ජනඝාතන වලට විරුද්ධ, ස්වාධීන රාජ්‍යයන් වලට කරන මේ බලහත්කාරී මැදිහත් වීම වලට විරුද්ධ සියලු පාර්ශ්ව බොහෝ පාර්ශ්ව ඒකරාශී කරගත්තු විශ්වවිද්‍යාල ආචාර්යවරු, එතනින් එහාට ගිහිල්ලා නීතිඥවරු, සිවිල් ක්‍රියාකාරිකින්, සිවිල් සංවිධාන නියෝජිතයෝ, කලාකරුවෝ, වෘත්තීය සමිති නායකයෝ ආදී මේ පාර්ශ්ව සම්බන්ධ කරගෙන මේ සාකච්ඡා සභාව අදවසේදී කැඳවුනේ. ඉදිරියේදී අධිරාජ්‍යවාදයට විරුද්ධව දැවැන්ත මැදිහත් වීමක් කිරීම සඳහා පුළුල් ප්‍රවේශයක් සාකච්ඡාවක් අද දවසේදී ගනු ලැබුවා. අපි ජනතාවට කියන්නේ මේ සම්බන්ධව විරුද්ධ වෙන්න, රජයට කියන්නේ නොබැදි වෙන්න, ඒ වගේම විශේෂයෙන්ම ජනතාවගේ මේ ප්‍රශ්න විසඳීම සඳහා කඩිනම් මැදිහත් වීමක් කරන්න කියන බලපෑම අද දවසේදී අපි කරනවා.